லாகின் ரெஜிஸ்டரை ஆங்குலருக்குள்ளே பண்ணுறதுக்கான ஒரு குறுந்தொடர் தான் இந்த வீடியோக்கள். இந்த வீடியோவில் ப்ரௌசர் லோட் ஆகாமலே காம்போனன்ட்ஸை மாற்றி கொண்டு வரதுக்கான ரவுட்டரையும் ரவுட்ஸையும் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். போன வீடியோவில் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வச்சுருந்த HTML டெம்ப்ளேட்ஸ் எல்லாத்தையும் ஆங்குலருடைய காம்போனன்ட்ஸுக்குள்ளே இருக்கிற டெம்ப்ளேட்ஸ்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போது ஒவ்வொரு டிசைனுக்கான கோடையும் எடுத்து நான் போடும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த ஆப் காம்போனண்ட்டோடைய HTML ஃபைலுக்குள்ளே ஒவ்வொரு காம்போனண்ட்டோட செலக்டாரை போட்டு அதை லோட் பண்ணி அவுட்புட்டை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, லிங்க்கில் ஒவ்வொரு வாட்டி நான் URI-யை மாற்றும் போதெல்லாம் அதுக்கான காம்போனண்ட்டை இந்த app.component.html-க்குள்ளே லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ப்ரௌசரோட URL-க்கும் நம்மளுடைய காம்போனண்ட்டுக்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தணும். அதை தான் இந்த ஆங்குலரில் ரவுட்டருன்ற ஒரு கான்செப்ட் மூலமாக நம்ம பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் ரொம்ப கவனமாக என்னுடைய வீடியோவை இப்போ பார்க்கணும். இப்போ நான் பண்ண போகிறது ரவுட்டர் எப்படி இணைக்க போகிறதுன்னு. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஆங்குலருடைய விண்டோவை தவிர்த்து எல்லா விண்டோவையும் ப்ரௌசரில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மேலே இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஆங்குலருடைய டெவலப்மெண்ட் சர்வர் URL, அதாவது localhost:4200, இந்த URL தான் பேஸ் URL. இந்த பேஸ் URL-ஐ நம்ம ப்ரௌசரில் கால் பண்ணும் போது நம்ம ஒரு காம்போனண்ட்டை லோட் பண்ணணும். அதுதான் ஹோம் காம்போனண்ட். ஏன்னா அதுதான் முதல்ல வரக்கூடிய பேஜ். இப்போ இந்த URL-க்கு இந்த காம்போனண்ட் லோடு ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ முதல்ல பண்ண போகிறோம். எடிட்டருக்கு வாங்க. இந்த ஆப் காம்போனண்ட்குள்ளே app.model.tsன்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஃபைலுக்குள்ளே இம்போர்ட்ஸுன்ற அரே வேல்யூவில் ப்ரௌசர் மாடியூலுக்கு அடுத்து ரவுட்டர் மாடியூல்னு டைப் பண்ணுங்கள். ஆட்டோ கம்ப்ளீட்டில் உங்களுக்கு ரவுட்டர் மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் தெரியும், அது வரும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இங்கே அந்த ரவுட்டர் மாடியூலானது இங்கே இம்போர்ட் ஆகிடும். அதை நீங்கள் கீழே இங்கே இம்போர்ட்ஸ் அரேக்குள்ளே வச்சுருங்க. இது இருந்தால் தான் நம்மளால் ரவுட்ஸை பயன்படுத்த முடியும், ரவுட்டரை வேலை செய்ய வைக்க முடியும். இம்போர்ட் பண்ண ரவுட்டர் மாடலில் டாட் வச்சு ஃபார் ரூட்டுன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கள். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது ரவுட்ஸ் டைப்பை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள். அதை நீங்கள் இப்போ உருவாக்கணும். அதுக்காக இந்த ng மாடல்ன்ற டைரக்டிவுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டண்ட்டை உருவாக்க போகிறீங்க. இந்த கான்ஸ்டன்ட் என்ன பேர்னா ரவுட்ஸுன்னு பேரை வச்சுக்கிறேன். அதோட டைப் என்னென்னா ரவுட்ஸ் அப்படிங்கிற டைப் செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே அது வந்து இங்கே இம்போர்ட் ஆகிடும். இதில் வேல்யூவாக அரே வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். அந்த அரே வேல்யூவில் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்கும். அதனால் ஃப்ளவர் ப்ரேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பாத்துன்ற நேம் ஃபீல்டை கொடுக்கணும். அதுக்கு வேல்யூவாக எதையுமே கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா லோக்கல் ஹோஸ்ட்டுன்ற URL-க்கு மட்டும்தான் இந்த ஹோம் காம்போனண்ட் லோட் ஆகணும்னு இங்கே சொல்கிறோம். அதனால் எந்த URI-யும் கொடுக்கல. அதுக்கடுத்து கமா கொடுத்து காம்போனண்ட்டுன்ற நேம் ஃபீல்டுக்கு வேல்யூவாக ஹோம் காம்போனண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோ கம்ப்ளீட்டில் இங்கே வரும். அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஹோம் காம்போனண்ட் உங்களுக்கு மேலே ஏற்கனவே இம்போர்ட் ஆகிருக்கு. அதை நீங்கள் கீழே லோட் பண்ணிக்கிறீங்க இந்த காம்போனண்ட்டோடைய வேல்யூவாக. இப்போது இந்த அவுட்புட்டை நம்ம போய் ப்ரௌசரில் பார்க்குறோம், ஆனால் எதுவுமே இங்கே தெரியல. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த ரவுட்ஸ் வேரியபிளை நம்ம இந்த ஃபார் ரூட்டுக்குள்ளே கொடுக்கல. அதனால் அந்த ரவுட்ஸுன்ற கான்ஸ்டண்ட்டை இதுக்குள்ளே நம்ம வேல்யூவாக கொடுத்துடலாம். திரும்பவும் போய் நம்ம ப்ரௌசரில் அவுட்புட்டை பார்க்கலாம். ஆனால் இந்த தடவையும் நம்ம ஹோம் காம்போனண்ட்டை பார்க்க முடியல. இந்த URL-க்கு ரிஃப்ரெஷ் பண்ணாலும் எதுவும் தெரியல. நம்ம பேத்தையும் அதுக்கு எந்த காம்போனண்ட் லோட் பண்ணணுங்கிறதையும் இங்கே சரியாக கொடுத்தும் கூட நம்மளுக்கு காம்போனண்ட் ஆனது அந்த அவுட்புட்டில் தெரியல. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ரவுட்ஸ் எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சாலும் இந்த ரவுட்ஸ் எல்லாம் காட்டக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்த பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த index.html ஃபைலில் நீங்கள் பேஸ் அப்படின்ற ஒரு HTML டேகை கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். அதுக்கு href வந்து அதுக்குள்ளே வேல்யூவாக / இருக்கணும். அதை உறுதி செஞ்ச பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது app.component.html ஃபைலை ஓப்பன் பண்ணணும். இந்த HTML-குள்ளே நம்ம ஒரு செலக்டாரை கொண்டு வரணும். அதுதான் ரவுட்டர் -outlet அப்படின்ற இந்த செலக்டார். இதை கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அவுட்புட்டை போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லோக்கல் ஹோஸ்ட் URL-க்கு ஹோம் காம்போனண்ட்டாக இருந்து இப்போ லோட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இது எப்படி வேலை செஞ்சதோ அதே மாதிரி அடுத்தடுத்த URI-க்கு வேறு காம்போனண்ட்டை கொடுக்க போகிறோம். அதனால் இந்த ரவுட்ஸ் அரேக்கு வேல்யூவாக இன்னொரு ஆப்ஜெக்ட் கொடுக்க போகிறோம்.
இந்த ஆப்ஜெக்டோடைய முடிவில் கமா வச்சு அடுத்த ஒரு ஆப்ஜெக்டை தொடங்குகிறேன். அதில் பாத்துன்ற ஃபீல்டுக்கு வேல்யூவாக ரெஜிஸ்டர் அப்படின்ற யூஆர்ஐயை கொடுக்குறேன். இந்த யூஆர்ஐக்கு என்ன காம்போனன்ட் வரணும்னு கமா வச்சு காம்போனன்ட்டுன்ற ஃபீல்டுக்கு வேல்யூவாக ரெஜிஸ்டர் காம்போனன்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது பாத் வந்து ரெஜிஸ்டராக இருக்கும் போது ரெஜிஸ்டர் காம்போனண்ட்டை லோட் பண்ணோம். அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன். அதில் பாத் ஃபீல்டில் லாகின், காம்போனன்ட் ஃபீல்டில் லாகின் காம்போனன்ட். அடுத்தது இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் பாத்தில் டேஷ்போர்ட், காம்போனண்ட்டாக அதுக்கு டேஷ்போர்ட் காம்போனண்ட்டை லோட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு, எல்லா பாத்துக்கான ரவுட்டையும் கொடுத்தாச்சு. அது இப்போ வேலை செய்தான்னு பார்க்கலாம். இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு இந்த ஹோம் பேஜ், அடுத்தது ஸ்லாஷ் போட்டு ரெஜிஸ்டர்னு டைப் பண்ணி யூஆரில் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ இந்த ரெஜிஸ்டர் யூஆர்ஐக்கு இந்த ரெஜிஸ்டர் காம்போனன்ட் லோட் ஆகிடுச்சு. அடுத்தது லாகின் அப்படின்ற யூஆர்ஐ அக்சஸ் பண்ணுறேன். லாகின் காம்போனன்ட் வந்துடுச்சு. கடைசியாக டேஷ்போர்ட் அப்படின்ற யூஆர்ஐயை இங்கே மேலே டைப் பண்ணுறேன். டேஷ்போர்ட் காம்போனன்ட் லோட் ஆயிடுச்சு. ஆக எல்லா யூஆர்ஐயும் சரியாக வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த யூஆர்ஐயை எடுத்துடலாம். வெறும் லோக்கல் ஹோஸ்ட் மட்டும் வச்சு என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்திருக்கு பாருங்கள். ஆக உங்களுடைய எல்லா ரவுட்ஸுமே வேலை செய்யுது. இந்த ரவுட்டர் சரியாக எல்லா காம்போனன்ட்டையும் லோட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமே இந்த ரவுட்டர் அவுட்லெட்டுன்ற இந்த செலக்டார் தான். இந்த ஃபைலெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நேவிகேஷன் பார் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற நேவிகேஷன் பார் காம்போனன்ட் HTML ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே 4 விதமான லிங்க்ஸ் இங்கே அன்ஆர்டர் லிஸ்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 லிங்க்லேயும் href ஆட்ரிபியூட்டை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வாய்ட் 0 கொடுக்குறோம். ஏன்னா எந்த லிங்க்கை கிளிக் பண்ணும் போதும் ப்ரௌசர் லோட் ஆகக்கூடாது. நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாலே ப்ரௌசர் லோட் ஆகாமல் நேரடியாக ஒவ்வொரு காம்போனண்ட்டும் நம்மளுக்கு தெரியணும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ முதல்ல பண்ண போகிறது இந்த ரெஜிஸ்டர் காம்போனண்ட்டை லோட் பண்ணுறதுக்கான ஆட்ரிபியூட் இங்கே சேர்க்கணும். அதுக்கு ரவுட்டர் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இங்கே நீங்கள் அதை சேர்க்கணும். அந்த ரவுட்டர் லிங்க்கில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரவுட்டர் பேத்தை கொடுக்கணும். இந்த ரெஜிஸ்டர் காம்போனண்ட்டுக்கு /ரெஜிஸ்டருங்கிறது தான் பேத்தாக வச்சுருக்கோம் நம்மளுடைய ரவுட்டரில், அதை கொடுத்துக்கிறோம். இதே மாதிரி இங்கே லாகின் லிங்க்குக்கும் கொடுக்குறோம். ரவுட்டர் லிங்க் இதுக்கு என்னென்னா /login. இதுக்கு அடுத்தது டேஷ்போர்ட். இங்கேயும் நம்ம ரவுட்டர் லிங்க்குன்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறோம். அதுக்கு /dashboard அப்படிங்கிறது தான் பேத். கடைசியாக இருக்கிறது லாகவுட் அப்படின்ற இந்த லிங்க். ஆனால் இதுக்கு எந்த ரவுட்டர் ஆட்ரிபியூட்டும் நம்ம கொடுக்க போதில்லை. இதில் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி லாகவுட் வேலையை நம்ம அதுக்குள்ளே செய்வோம். அது இந்த காம்போனண்ட்டுக்குள்ளே வரும். அதை இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம், அதனால் இங்கே விட்டுடலாம். ஆனால் நம்ம இந்த ஜேவிஎல் கோடுன்ற பேரை கிளிக் பண்ணும்போது ஹோம் பேஜ் வரணும். அதனால் நம்ம இந்த ஜேவிஎல் கோடுக்கு இருக்கிற அந்த ஆங்கர் டேக்கில் ஜாவாஸ்கிரிப்ட் வாய்ட் கொடுத்துடலாம் href. இங்கே ரவுட்டர் லிங்க் அப்படின்ற ஆட்ரிபியூட்டை சேர்த்துட்டு அதுக்கு பேத்தாக வந்து வெறும் / மட்டும் கொடுக்குறேன். ஏன்னா வெறும் ஸ்லாஷுங்கிறது ரூட் யூஆரில் குறிக்குது. அந்த ரூட் யூஆர்லுக்கு தான் ஹோம் காம்போனண்ட்டை நம்ம ரவுட்ஸ்குள்ளே வச்சுருக்கோம். இப்போது எல்லா ரவுட்டர் லிங்க்கும் வேலை செய்யணும். இப்போ முதல்ல இந்த ஜேவிஎல் கோடு கிளிக் பண்ணுறேன், ஹோம் காம்போனண்ட் தான் தெரியுது. அடுத்து ரெஜிஸ்டர் லிங்கை கிளிக் பண்ணுறேன், அடுத்து லாகின் லிங்கை கிளிக் பண்ணுறேன், அடுத்து டேஷ்போர்ட். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளிக்குக்கும் இந்த அட்ரஸ் பார் மாறிக்கிட்டே இருக்குது, காம்போனண்ட்டும் இங்கே மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் ப்ரௌசர் மட்டும் லோடே ஆகலை. பார்த்தீங்களா, இதுதான் ரவுட்டர் லிங்க் பண்ணுற வேலை. நம்ம ஒவ்வொரு வாட்டியும் இந்த ரவுட்டர் லிங்க் கிளிக் பண்ணும் போது அது அந்தந்த பேத்துக்கு ஏற்ற காம்போனண்ட்டை இங்கே நம்ம ஆப் காம்போனண்ட் HTML-குள்ளே வச்சுருக்கிற இந்த ரவுட்டர் அவுட்லெட்குள்ளே அது மாற்றிக்கிட்டே இருக்கும். இதுவும் நம்ம ரவுட்டரோட ஒரு சிறப்பு. இதனால் ஆங்குலர் ப்ராஜெக்ட் எதுவுமே நீங்கள் வந்து காம்போனண்ட்டை வந்து ப்ரௌசர் லோட் ஆகாமலே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த எல்லா காம்போனண்ட்டுக்கும் முன்னாடி ரவுட்டர் அவுட்லெட்டுன்ற அந்த செலக்டார் இருக்குது. அதுக்கு அடுத்து தான் ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் அது லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் லிங்க்கை மாற்றுறேன் பாருங்கள். ஒவ்வொரு காம்போனண்ட்டும் நம்மளுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா, இதுக்கு காரணம் நம்மளுடைய அந்த ரவுட்டர்
அந்தந்த ரவுட்டர் லிங்க்கு ஏற்ற மாதிரி அங்கே காம்போனண்ட்டை மாற்றிக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம ரவுட்டர் விஷயங்களை முடிச்சாச்சு. அதனால் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நேவிகேஷன் பாரில் தெரிகிற இந்த 4 லிங்க்ஸை 2 பகுதியாக பிரிக்க போகிறோம். யூசர் ரெஜிஸ்டர் அல்லது லாகின் பண்ணலன்னா ரெஜிஸ்டர் மற்றும் லாகின் லிங்க்ஸ் தெரியும். அல்லது லாகின் அல்லது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தார்னா டேஷ்போர்ட் மற்றும் லாக் அவுட் லிங்க்ஸ் தெரியும். இது எப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.